லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாய் 58 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 16 சதமாக உள்ளது. இது வந்தால் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் அதை தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 61 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 237 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 641 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 414 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. குவைற்றியை வாகனத்தால் அடித்து விட்டு சரணடைந்த அரபி. நைட்ரைட் இனி வரும் நாட்களில் அதிரடி. 9வது மாடியிலிருந்து விழுந்த உயிரிழந்த வெளிநாட்டவர். குப்பைகள் நிறைந்த 5000 பைகள் கடல் தீவுகளில். வீதிகளில் டிராஃபிக் ஜாம் இனிமேல் ஆகாதவாறு முயற்சிக்கிறோம். சுங்கத்தில் பிடிப்பட்ட சிகரெட்ஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். பல முக்கிய தகவல்கள் இருக்குது. காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தொடர்ந்து எச்சரிக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் தூசியுடன் கூடிய காற்று அதிகரிக்கும். அதே போல் ருத்துபாவினுடைய தன்மையும் கடலோர பகுதிகளில் சில நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெப்பம் வெகுவாக குறைஞ்சாலும் ஒரு சில பகுதிகளில் மனாத்தக சஹராவியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பாலைவனத்தை அண்மித்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய வீரியம் இன்னமும் குறைந்தது ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. அதே மாதிரி இனி வரும் நாட்களில் குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஜெக்கெட், ஷூ, சாக்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. தயாராக இருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் குளிர்காலம் ஆரம்பமாகுது. يقولون إذا ضرب السيل يعني طلع في 24/8 والرياح شمالية فالوسم وموسم الأمطار تكون أمطار ضعيفة، لكن إذا ضرب والرياح جنوبية والجنوبية فيها رطوبة عالية والرطوبة تكثف الغيوم وفيها أمطار بإذن الله تعالى، لكن مع استمرار الرياح الشمالية نتوقع أمطار ضعيفة خلال الفترة القادمة مع ضعف هذه الرطوبة، والبرودة راح تدخل علينا مبكر خاصة فترة الليل، لكن بالنهار الحرارة مستمرة ويانا حتى طلوع النجم الأخير من نجوم السيل وهو نجم الصرفة في 13 بإذن الله تعالى. راح نلاحظ الاعتدال خاصة فترة النهار والبرودة بالليل قبل دخولنا في الوسم منتصف شهر 10 القادم، والله أعلم. அடுத்ததாக வெச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி இப்போது குவைத்திகள் யாரெல்லாம் குவைத்திகள் இல்லையோ, அதாவது ஃபோர்ஜரி பண்ணி குவைத்தி குடியுரிமைகளை யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ அத்தனை பேருடைய
விசாரணைகளும் மீள் பரிசீலனைக்கு வருது. அதே மாதிரி குடும்ப உறவுகள் என்ற அடிப்படையில் குவைத்தி குடியுரிமைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இவங்க வந்து இந்த பரம்பரை தானா, இப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான சபா பரம்பரை, ஜாபர் பரம்பரை அப்படின்னு ஒரு பரம்பரைகள் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மிகப்பெரிய பரம்பரைகளாக இருக்கட்டும், மிகச்சிறிய பரம்பரைகளாக இருக்கட்டும், உண்மையிலேயே அந்த பரம்பரையிலேருந்து இவங்க வந்தவங்க தானே அப்படின்ற டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்கும்போது இனி வருங்காலங்களில் யார் யாரும் மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியலை. நிச்சயமாக பலர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அல் ஃபிர்தௌஸ் பகுதிகளில் நடந்த சம்பவம், குவைத்து குடிமகன் ஒருவர் வீதியை கடக்கும்போது திடீரென வந்த ஒரு அரபி நாட்டவரின் வாகனத்தில் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளார். தன்னுடைய வாகனத்தில் ஒருவர் அடிபட்டதாகவும் உயிரிழந்திருப்பார் என்பது தெரியவில்லை. நான் உடனடியாக போலீஸில் வந்து சரணடைந்து விட்டேன் அப்படின்னு ஒரு அரபு நாட்டவர் வந்து போலீஸில் போய் சரணடைஞ்சிருக்கிறார். இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் தற்போது போலீஸாரால் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே மாதிரி வீதிகளை கடக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். வீதி கடவைகளில் வீதி கடங்க. அதே மாதிரி வீதி கடவை இருக்கின்றதால தன்னுடைய இஷ்டத்துக்கு வீதியை கடக்கக்கூடாது. வாகனம் வருதான்றதை செக் பண்ணிவிட்டு கடங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். குவைத் முனிசிபாலிட்டி இது வரைக்கும் 5000 பேக்கல் குப்பைகளை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு கடல் பரப்புகள்லையும் பகுதிகள்லையும். அதே மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்கள் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக சில இடங்களுக்கு போகிறாங்க, ஓரமாக ஒதுக்குப்புறமாக நின்று அவங்களுடைய அந்த கடமைகளை பூர்த்தி செய்கிறாங்க. ஆனால் தண்ணீரை கொண்டு போகிறதோ கழுவுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை வந்து ஒரு நபர் வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க. ஒன்று சுற்றுச்சூழல் அதிகார சபையில் மாட்டுவீங்க, இன்னொன்று முனிசிபாலிட்டி கூட மாட்டலாம். இந்த மாதிரி செயல்பாடுகள் ஆக தயவு செய்து ரொம்ப கவனம். هذا لايف يا جماعة. شوف ينزل عامل توصيل طلبات تفل دش داخل. شوف 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 وقف يبي بول قاعد يترفد. هذا يوصل لكم طلبات أكل للبيت. تخيل تاخذ منه الكيس. شوف بال خلص ومشى. وهني تو بعد 2 كام هذي الكامي هذي. جماعة أنا والله أقول لكم وهذيل تو كانوا هناك والله كلهم يجون هني يفرغ ويمشي. إذا العودة ينخش ورا الشير، إذا العادية هني شوف لا يغسل يده ولا شيء ولا يتعب نفسه، ما بيصور سيارته، ما بيقطع رزقه حرام. بس நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஓலை பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். பினைதல்கார் பகுதிகளில் நடந்த துயர சம்பவம். 9வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த தொழிலாளர். இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வராங்க. தடவியல் துறைக்கும் உடல் மாற்றப்பட்டிருக்குது. குற்றவியல் தடுப்பு பிரிவு இது சம்பந்தமான விசாரணைகளின் பின்பே மேலதிக தகவல்கள் தருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த பில்டிங்களில் குறிப்பாக சில வீடுகளில் சில தொழிலாளர்கள் பணிப்பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நின்று இந்த மாதிரி கண்ணாடிகள் எல்லாம் துடைப்பாங்க. உங்களுடைய கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். பெஸ்ட் ஆஃப் லக். உயிரோடு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ரிஸ்கான வேலைகளை தவிர்த்துக்கோங்க. இதுக்காக உங்களுக்கு ஒன்றும் கோல்டு மெடல் தந்து கிரீடம் அணிவிச்சு அனுப்ப போகிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஏண்ட மாதிரி தொடச்சிக்கோங்க. ஒரு வைப்பரில் சரி புடவை துண்டை வச்சு வெளியில் எட்டி நின்று தொடச்சாலும் தயவு செய்து இந்த மாதிரி ஜன்னல்கள் எல்லாம் ஏறாதீங்க. தயவு செய்து கவனம். குவைத்துடைய சுங்கப்பிரிவு தொடர்ந்துமே பல கட்ட சோதனைகளை முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. ஸ்கேனிங்கு அந்த அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை இன்னும் அதிகரிச்சுட்டு வராங்க. இப்போ கூட நோய்சி போர்ட்டில் பார்த்திங்கன்னா 300க்கும் அதிகமான சிகரெட்களை வாகனத்துக்குள்ளே மறைச்சி கொண்டு வந்த ஒரு நபர் பிடிபட்டிருக்கிறாரு. ரொம்ப கவனம். தொடர்ந்தும் தெரிவிக்கிறது தான், எந்த ஒரு பொருட்கள் கொண்டு வந்தாலும் சட்டவிரோதமான பொருட்களாக கொண்டு வராதிங்க. நிச்சயமாக மாட்டுவீங்க.
இனி வரும் நாட்களில் மேஜர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிக பெரிய அளவிலான கைதுகள் இடம்பெறும் அப்படின்னு. அதுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு இடங்களையும் பாதுகாப்பு சோதனைகளை நிறுவ போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். அதே போல் பல பகுதிகளிலையுமே தொடர்ந்து டிராஃபிக் ஜாம் ஆகிறதால இனி வரும் நாட்களில் அதுக்கான ஏற்பாடுகள் ஃபுல்லாகவே நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பிரிகேடியர் சாத் அல் ஹாஜி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் 30ஆம் நம்பர் ரோட்டில் இரவு நேர டிராஃபிக் வீடியோ எப்படி இருக்குன்றதை நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நேற்றைய தினம் மாலை நேரம் போட்ட வீடியோவில் 30ஆம் நம்பர் ரோடு பற்றிய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோட தொடர்ச்சி ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். لما اجي اخذ الخط مثلا الفهيل بدايه مثلا من المسيله لغايه الدائري الاول كان يستغرق الوقت وياي كان 40 دقيقه، وهذه كل سنه قاعد تخف ويانا. وصلنا الحمد لله مرحله وصلنا الى 16 17 دقيقه من المسيله لغايه الاول دائري الاول، وهذا اللي كانت قبل يعني اكثر من نص الوقت راح. وان شاء الله اتوقع ان شاء الله السنه هذه والسنه الجايه واللي وراها ان شاء الله تكون اقل، واحنا نتمنى نوصل اقل من 10 دقائق في وقت الذروه، يعني اوقات الذروه اللي هي نتكلم عن الساعه من الساعه 7 لغايه الساعه 7:30 فتره دخول الموظفين والمدارس. சுலைபியா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளிலையும் அதிரடியான சுற்றி வளைப்பு குவைத்துடைய தீயணைப்பு துறையால் கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமான லேபிள் ஒட்டப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடைகளும் அதிகமாக மூடப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹவாலி பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் தீ விபத்து, யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் 40வது ரிங் ரோட்டில் நேற்றைய தினம் வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த வாகன விபத்தில் ஒருவருக்கு வந்து ரொம்ப தீவிர காயம் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி 30ஆம் நம்பர் ரோடு மெசீலாவில் இருந்து மெசீலா பிரிட்ஜ் 6ஆம் நம்பர் ரோடு பிரிட்ஜில் இருந்து சரியாக அபு ஃபத்தீரா வரைக்கும் ஃபினைத்தீஸ் வரைக்கும் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஏன்னா 2 லைன் தான் இருக்குது, 2 லைன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் தயவு செய்து சாரதிகள் ரொம்ப கவனம். இந்த நாட்களில் டிராஃபிக் ஜாமாக இருக்கும் அப்படின்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் நம்பர் பிரிட்ஜ் 30ஆம் நம்பர் ரோடு ஃபாஹில் பக்கம் போகிற சைடில் 6ஆம் நம்பர் பிரிட்ஜில் இருந்து அபு ஃபத்தீரா வரைக்கும் இந்த டிராஃபிக் இருக்குது. يتحدث القرآن الكريم عن مسألة غاية الأهمية وهي التأسي برسول الله صلى الله عليه وآله. إلى كفرة هذه الآية بالمقدمة القرآن الكريم والإسلام حينما يأتي ويطرح لنا مفاهيم الإسلام دين الإسلام يبين أنه ينقسم إلى جزئين أساسيين. الجزء الأول هو الجانب النظري في الدين، في العقيدة والمفاهيم والتعاليم الإلهية. هذا الجانب النظري هو الأصل الأول لهذا الدين. وفي قبال الجانب النظري يوجد أيضا جانب عملي تطبيق الجانب النظري على أرض الواقع. هذا الجانب العملي لا يقل أهمية في بيان வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபாஸ் ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலாய பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலாய பெட்டி அடிச்சு அது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறது இல்ல. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொன்று ஸ்கிரீன் பண்றேன். இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால புறப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.